அன்பர்களே, கந்தர் அனுபூதியிலிருந்து 11வது பாடல். கூகாவென என் கிளை கூவியள போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாடு கவி தியாக சுரலோக சிகாமணியே. இது பாடல். சுரலோக சிகாமணி, தேவலோக தலைவன் முருகப்பெருமான். 4 கவி தியாகா, 4 வகை கவிகளில் வல்லவன், அதை அன்பர்களுக்கு அருள்பவன். முருகா என்று உளமாற வணங்குகின்ற பொழுது 4 வகை கவிகளை முருகப்பெருமான் அன்பர்களுக்கு அருள்கின்றார். ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி என்று 4 வகை கவிகளை முருகப்பெருமான் அன்பர்களுக்கு அருள்கின்றார். ஆசு கவி, அதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு தலைப்பு கொடுத்தால் உடனே கவிதை எழுதுவது, கவிகளை படைப்பது, அதுதான் ஆசு கவி. தலைப்பு கொடுத்தவுடன் கவிதை எழுதுகின்ற திறன் அது முருகன் அன்பர்களுக்கு அருள்வார். அடுத்தது மதுர கவி, இசையோடு இனிமையான கவிதைகளை எழுதுதல். மதுரம் என்றால் இனிமை, இனிமையான கவிகளை இசையோடு இயற்றுதல். சித்திர கவி, அந்த கவிதை அமைப்பே சித்திரத்தில் அமைப்பது போல கவிதைகளை இயற்றுதல். வித்தார கவி, விசாலமான கவிதைகள், பிரபந்தங்கள் போன்றவை, விரிவான கவிதைகள். இப்படி 4 வகை கவிகளை அன்பர்களுக்கு அருள்பவன் முருகப்பெருமான். அதாவது தேவலோக தலைவன் அன்பர்களுக்கு 4 வகை கவிகளை அருள்பவன். திருச்செங்கோடு, அங்கே அந்த மலையிலே வீற்றிருந்து அருள் செய்பவன் வேலவன். இவன் எந்த மாதிரியான அருளினை அன்பர்களுக்கு அருள்கின்றான் என்று பார்க்கலாம். அருமையான அருள். கூகா என என் கிளை கூவியள போகா வகை, அதாவது கூகா, அதாவது வருத்தத்தோடு ஒளி எழுப்பி உறவினர்களெல்லாம் அழாத வண்ணம் கூவி எழ, அதாவது கூகா என உறவுகள் எல்லாம், கிளை என்றால் உறவுகள், கூகா என என் கிளை, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள் கூவி அழுவார்கள். எப்பொழுது ஒருவர் இறந்து விட்டால் அழுவார்கள். ஆனால் அந்த நிலை ஏற்படா வண்ணம், அப்படி என்றால் எனக்கு இறப்பு ஏற்படா வண்ணம் என்று அருணகிரியார் இங்கே பதிவு செய்கிறார். இறப்பு ஏற்படா வண்ணம் மெய்ப்பொருள் அருளியவா, மெய்ப்பொருள் பேசியவா, உயர்வான ஞானத்தை எனக்கு நீ தந்த விந்தைதான் என்ன என்று அருணகிரியார் இங்கே விவரிக்கின்றார். மிக அருமையான முதல் 2 வரிகள். கூகா என என் கிளை கூவி அழ போகா வகை. அவர்கள் அழுவதில்லை, அவர்கள் அழ வேண்டியது இல்லை. ஏன் அவர்கள் அழ வேண்டியது இல்லை? இறப்பு இல்லை. இரவா வண்ணம் மெய்ப்பொருளை அருளிய முருகப்பெருமான். அவர் எங்கே வீற்றிருக்கிறார்? நாகாசல வேளவா, அங்கே வீற்றிருக்கின்றான். நாகாசல வேளவா. இதைத்தான் கந்தர் அலங்காரம் பாடல் 21 சொல்கிறது. மரண பிரமாதம் நமக்கில்லை, வேலும் மயிலும் துணை இருப்பதால் மரண ஆபத்து, மரண பயம் நமக்கில்லை. கந்தர் அலங்காரம் சொல்லுகிறது.
கந்தர் அலங்கார பாடலும் கந்தர் அனுபூதியிலே இருக்கின்ற வரிகளும் அன்பர்களுக்கு மரண பயம் இல்லாது செய்கின்றன, மரண ஆபத்து இல்லாது செய்கின்றன. உறவினர்கள் மரணம் நினைத்து அழ வேண்டியது இல்லை என்கின்ற வரிகளை அருணகிரிநாதர் இங்கே பதிவு செய்கின்றார். நாம் ஏற்கனவே சிந்தித்து பேசியிருக்கிறோம். யம பயம் இல்லை, கார் மிசை காலன் வரில் களபத் மார் தேரில் களபத் தேர் மிசை வந்து எதிரப்படுவாய். காலன் வருகின்ற பொழுது அழகிய தோகையுடைய மயிலின் மீது ஏறி எதிர் வந்து நிற்பாய் என்று ஏற்கனவே நாம் கந்தர் அனுபூதியிலே பேசியிருக்கிறோம். யம பயம் இல்லை, இங்கே மரணம் இல்லை. மரணம் இல்லாது உறவினர்கள் ஆள வேண்டிய நிலை இல்லாது மெய்ப்பொருளை அருளிய முருகப்பெருமானே, உயர்வான ஞானத்தை எனக்கு தந்த முருகப்பெருமானே, அது என்ன விந்தை! மெய்ப்பொருள் பேசியவா வேளவா, ஆகாசல வேளவா, நான் நாளு கவித்யாகா சுரலோக சிகாமணியே. இந்த பாடல் மிக அருமையான பாடலாக இருக்கிறது. உறவினர்கள் அழ வேண்டியது இல்லை, உறவினர்களுக்கும் துன்பம் இல்லை, எண்ணி வருந்த வேண்டியது இல்லை. கூஹா என கூவி அழப் போகா வகை தருபவர், போகா வகைக்குரிய அழாதிருக்கின்ற நிலைக்கு உரிய மெய்ப்பொருள் ஞானத்தை தருபவர் முருகப்பெருமான். அந்த பொருள் இந்த பாடலிலே வலியுறுத்தப்படுகிறது. நம்முடைய அருணகிரிநாதர் அருமையான கந்தர் அனுபூதி பாடலை நமக்காக அருளி செய்திருக்கிறார். இந்த நாகாசல வேலவா, ஆகாசல வேலவா அருளாய் என்று அருமையாக 4 வரிகளிலே மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளே குவித்து வைத்திருக்கின்றார். இந்த பாடலினை அன்பர்களே தொடர்ந்து பாடுவோம், தொடர்ந்து பாடுவோம். கூகாயன் ஐயன் கிளை கூவியள போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. இந்த 2 வரிகளில் அந்த ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது. நாகாசல வேலவ நாளு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. கடைசி 2 வரி முருகப்பெருமானை பற்றி போற்றி பாடுகிற வரிகள். முதல் 2 வரி முருகப்பெருமான் அன்பர்களுக்கு தருகின்ற அருள். முருகப்பெருமானை போற்றி பாடுவோம், முருகப்பெருமானின் அருளினை பெற்று இன்புற்று வாழ்வோம், இன்புற்று வாழ்வோம். ஓம் முருகா, ஓம் சரவணபவ. மீண்டும் சந்திப்போம்.